வணக்கம் பேக்கிங் இன்ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து சிஏபி சீரிஸில் ஒரு வீடியோ தான். ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்பேன். இதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த சிஏபிக்கான பிளேலிஸ்ட்டே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதே ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் டாப்பிக்கில் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்னென்ன ரிலேட்டடான ஃபெசிலிட்டிஸில் இருக்குது, கனெக்டட் வித் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்சி கமிஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு சென்டர் ரிசீவர் அப்படின்றதுக்கு நடுவில் இப்போ வந்து ஊர்லேருந்து ஒருத்தர் கொரியர் அனுப்புகிறாரு, உங்களுக்கு வேறு ஒருத்தர் கொரியர் அனுப்புகிறாருன்னா அவர் சென்டர், நீங்கள் ரிசீவர். ஸோ நடுவில் வந்து யூஸ்வலாகவே ஒரு கொரியர் கம்பெனி, ஒரு கொரியர் மேன் வந்து ஒரு மீடியமை வந்து செயல்படுவாங்க. அவங்கள வந்து நம்ம ஏஜென்சின்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. இங்கே வந்து அதே தான் நடக்குது. எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர், நீங்கள் சென்டர், அவங்க ரிசீவர், நீங்கள் செல்லர், அவங்க பையர். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் நடுவில் நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய மீடியம் வந்து ஏஜென்ட்ஸ் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ்க்கான கமிஷன், அந்த மீடியம்க்கான இன்கம்லாம் வந்து நீங்கள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அந்த ஏஜென்ட்ஸ் கமிஷன் கொடுக்கறதுல சில பல ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ட்ரான்சாக்ஷனை விட இம்போர்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் வந்து லிபரலிசம் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா வந்து யூஸ்வலாகவே எக்ஸ்போர்ட் ட்ரான்சாக்ஷன் போது உங்களுக்கு ஃபாரின் ரிசர்வ் உள்ளே வருது. ஸோ அப்படி உள்ளே வரும்போது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இம்போர்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு ரூல்ஸ், உங்களோட ஓன் கரன்சி வெளியே போகுது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதே எக்ஸ்போர்ட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி வெளியே போகிறதுக்கான டிரான்சாக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ்போர்ட் தான், ஆனால் ஏஜென்சி கமிஷன் நீங்கள் வந்து வெளியே கொடுக்கணும். அந்த ஃபாரின் கரன்சிலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய, இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய ஃபாரின் கரன்சிலேருந்து சில சம் அமௌண்ட் ஆஃப் வந்து ரியலைசேஷன் வேல்யூ வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் லிபரல் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ ஒரு ஏஜென்சி கமிஷன் எய்தர் வந்து அது வந்து ரெமிட்டன்ஸாக கொடுத்தாலும் சரி, அல்லது உங்களோட இன்வாய்ஸ் வேல்யூ, அதாவது இன்வாய்ஸ் வேல்யூன்னு என்னென்னா நீங்கள் எவ்வளோக்கு பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேல்யூ தான் இன்வாய்ஸ் வேல்யூ. உங்களோட இன்வாய்ஸ் வேல்யூலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே டிடெக்ட் பண்ணிவிட்டு பாக்கியை வந்து கொடுக்குறாங்களோ எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து ஏடிஸ் மூலியமாக தான் நடக்கணும். ஸோ எய்தர் ரெமிட்டன்ஸாக இருக்கலாம், அதாவது உங்களோட ஹோல் வேல்யூ வந்து உங்ககிட்ட கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெமிட் பண்ணுறதாகவும் இருக்கலாம், அல்லது உங்களோட இன்வாய்ஸ் வேல்யூலேருந்து டிடெக்ட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஸோ இது ரெண்டு தான் வந்து ஏஜென்சி கமிஷன் கொடுக்கறதுக்கான வழி. இது ரெண்டுமே வந்து ஏடிஸ் தான் பண்ணுவாங்க. கண்டிஷன் வித் ஃபாலோவிங் கண்டிஷன். இந்த ஏஜென்சி கமிஷன் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட்டர் சப்மிட் பண்ணுறதுக்கு கூடிய இடிஎஃப் அண்ட் சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்ஸில் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். இந்த இடிஎஃப் சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் யாருன்னா எக்ஸ்போர்ட்டர் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ரியலைசபிள் வேல்யூக்கு வந்து ரியலைஸ் பண்ணி ரீபாட்ரியேட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஏடி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மில் இந்த ஏஜென்சிக்கான கமிஷன் என்ன வேலை பண்ணாங்க, அந்த ஏஜென்சி யார், அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்க போகுது, எய்தர் ரெமிட்டன்ஸில் கொடுக்க போகிறீங்களா அல்லது எக்ஸ்போர்ட் வேல்யூலேருந்து டிடெக்ஷன் ஆக போதா, அதுதான்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கஸ்டம்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கஸ்டம்ஸை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இந்த இடிஎஸ் ஃபார்மு, சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்லலாம் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணலை, இந்த விஷயத்த வந்து டிக்ளேர் பண்ணலை, இந்த மாதிரி ஒரு கமிஷன் நடக்க போகிறத டிக்ளேர் பண்ணலை, ஆனால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகும்போது ரெமிட்டன்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. சாட்டிஸ்ஃபையிங் ரீசன், கமிஷனே தேவையில்ல, அந்த மாதிரி ஏஜென்சிக்கு கமிஷனே தேவையில்ல, அந்த மாதிரி ஏஜென்சின்னு யாருமே இல்லை, இந்த மாதிரி கமிஷன் நான் கொடுக்க தேவையில்ல, அந்த மாதிரி கேசஸாக இருந்தாலும் சரி, மிஸ் பண்ண கேசஸாக இருந்தாலும் சரி, ரெமிட்டன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. எதர் சாட்டிஸ்ஃபையிங் ரீசன் ஃபார் நோ டிக்ளரேஷன், நான் கொடுக்கல, நான் வந்து ஏஜென்சி கமிஷன் கொடுக்கல அப்படின்றதுக்கான டிக்ளரேஷன் சாட்டிஸ்ஃபை ரீசனாக இருக்கணும். வேல்யூபிள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். ரிட்டன் அண்டர்டேக்கிங்காக இருக்கணும். வேல்யூபிள் அக்ரிமெண்ட்டாக இருக்கணும் பிட்வீன் த எக்ஸ்போர்ட்டர் அண்ட் இம்போர்ட்டர் ரிகார்டிங் திஸ் பேமெண்ட் ஆஃப் ஏஜென்சி கமிஷன். இந்த ஏஜென்சி கமிஷன் பேமெண்ட்டுக்கு ரிகார்டிங்காக வந்து எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் ஒரு வேல்யூ அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும். என்ன அக்ரிமெண்ட்னா அவங்க ரெண்டு பேர் டிக்ளேர் பண்ணியிருக்கணும், நாங்கள் ஏஜென்சி கமிஷன் எதுவுமே கொடுக்கல, சாட்டிஸ்ஃபைங் ரீசனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கணும். இது ரெண்டு கேசஸ்லேயும் வந்து ஒருவேளை டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் சரி, டிக்ளேர் இல்லாமல் கமிஷன் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இடிஎஃப் ஆனில் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது கமிஷன் கொடுக்காமல் இந்த மாதிரி அண்டர்டேக்கிங் போட்டாலும் சரி, ரிலேட்டிவ் ஷிப்மெண்ட் நடந்தால் மட்டும்தான் இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ ரிலேட்டிவ் ஷிப்மெண்ட், அந்த ஷிப்மெண்ட் நடந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ஏஜென்சி கமிஷனுக்கான ஒரு ஃபெசிலிட்டி வந்து அவைல் பண்ண முடியும். ரிலேட்டிவ் ஷிப்மெண்ட் நடந்திருக்கணும், இந்த ரெண்டு கேஸாக இருந்தாலும் சரி.
ஸோ அடுத்து வந்து ரிடக்ஷன் இன் இன்வாய்ஸ் வேல்யூ. ஸோ இன்வாய்ஸ் வேல்யூவில் ரிடக்ஷன் பண்ணுறது. எதுக்கு இன்வாய்ஸ் வேல்யூ? இன்வாய்ஸ் வேல்யூன்னா என்ன? எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான அந்த அமௌண்ட், அந்த பொருளுக்கான அமௌண்ட்டு தான் இன்வாய்ஸ் வேல்யூ. எதுக்கு ரிடக்ஷன் இன் இன்வாய்ஸ் வேல்யூ அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டர் வந்து ஏதாவது கேஷ் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்றாங்கன்னா அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து இந்த மாதிரி இன்வாய்ஸ் இந்த ரிடக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம பொருள்லாம் வாங்குகிறோம், அமேசான்லேருந்து பொருள் வாங்குறோம்னா இந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட்டு, இந்த மாதிரி யூஸ் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட்டுன்றாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு கேஷாக கொடுக்குறாங்க? இல்லை, அந்த வேல்யூலேருந்து 10% கம்மி பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ரிடக்ஷன் இன் வேல்யூவில் வந்து 10% நீங்கள் கொடுத்தா 10% கேஷ் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, பட் நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து 10% கழிச்சிட்டு கொடுங்க. ஸோ இந்த ரிடக்ஷனும் வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட் ரியலைசபிள் வேல்யூவை கம்மியாக வந்து ஆக்குறது. ஸோ உள்ளே வரக்கூடிய மொத்த வேல்யூவை கம்மியாக்குறது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபெசிலிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ ரிடக்ஷன் இன் இன்வாய்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கேஷ் டிஸ்கவுண்ட் டு த பையர் அண்ட் த ப்ரீபேமெண்ட் ஆஃப் யூசான்ஸ் பில். ஸோ யூசான்ஸ் பில் போட்டிருக்காங்க. யூசான்ஸ் பில்னால் என்னென்னா, இது ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட். கிரெடிட்டில் பொருள் வாங்குறது. அப்படி கிரெடிட்டில் பொருள் வாங்குறாங்க. கிரெடிட்லேயே வந்து எல்சி போடும்போது யூசான்ஸ் எல்சியாக போட்டிருக்காங்க. யூசான்ஸ் எல்சினா ஒரு டைம் பீரியட். இப்போ வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன், 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன், 9 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையர் வந்து ஒரு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணி எல்சி போட்டிருப்பாரு. அதுதான் வந்து ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணுறது பேர் தான் வந்து யூசான்ஸ் பில். ஸோ இந்த யூசான்ஸ் பில் போட்டதுக்கு அப்புறமும் ஒருவேளை வந்து பையர் ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ப்ரீபேமெண்ட்டுக்கு ஒரு கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஏன்னா அந்த யூசான்ஸ் பில் ஒருவேளை போட்டுட்டு அந்த யூசான்ஸ் பில்லுக்கு நடுவில் இப்போ 90 டேஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த 90 டேஸ் வந்து செல்லருக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து லாஸ் ஆகும். அப்போ செல்லர் என்ன பண்ணுவார், இந்த யூசான்ஸ் பில்லை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு அவரோட பேங்க்கில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவார், இல்லை நெகோஷியேட் பண்ணுவார். அவன் என்ன பண்ணுவான், 100 ரூபா பில்லை வந்து 10% கம்மி பண்ணி 90 ரூபாயாக கையில் கொடுப்பான். ஸோ அந்த 90 ரூபா என்ன தான் அந்த 10 ரூபா என்ன தான் இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து சின்ன லாஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரீபேமெண்ட் அவனே பையரே வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டானா அதுக்கான ஒரு சின்ன கேஷ் டிஸ்கவுண்ட் அவனுக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த கேஷ் டிஸ்கவுண்ட்ஸ் எப்படி இருக்கலாம்னா ரிடக்ஷன் இன் இன்வாய்ஸ் வேல்யூவாக இருக்கலாம். அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் எப்படி இருக்கும்னா, ரிடக்ஷன் இன் இன்வாய்ஸ் வேல்யூவாக இருந்தாலும் அன்எக்ஸ்பைர்டு பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்எக்ஸ்பைர்டு பீரியடுக்கான அந்த அன்எக்ஸ்பைர்டு பீரியடுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த ரிடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அன்எக்ஸ்பைர்டு பீரியட்னா என்ன, யூசான்ஸ் பில்னால் ஒரு பீரியட் இருக்கும், 90 டேஸ் இருக்கும், 60 டேஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவன் வந்து 90 டேஸ் பில் போட்டிருக்கான், ஆனால் 40 டேஸ்லேயே கொடுத்துட்டான், பாக்கி வந்து 50 டேஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 50 டேஸுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் அந்த ரிடக்ஷன் இருக்குது. அந்த ரிடக்ஷன் கேஷ் டிஸ்கவுண்ட்டு அந்த ரிடக்ஷன் வந்து இன்வாய்ஸ் வேல்யூவில் போகுது. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எதர் பேஸ் ரேட்டாக இருக்கலாம் அல்லது லிபார் ரேட்டாக இருக்கலாம். லிபார் ரேட்னா லண்டன் பேங்க். ஸோ அந்த கரன்சிக்கான லிபார் ரேட்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து கேஷ் ரிடக்ஷன் இன் இன்வாய்ஸ் வேல்யூ. அதே மாதிரி கிளைம் அகேன்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். கிளைம் அகேன்ஸ்ட் எக்ஸ்போர்ட்னா, இப்போ எக்ஸ்போர்ட்னா என்னென்னா, இப்போ வந்து கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க, நான் முன்னாடியே சொன்னேன். அப்படி கிரெடிட்டில் கொடுத்தாங்கன்னா அது வந்து என்னென்னா பில் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பில் ரிசீவபிள்ஸ்னால் உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது, அதுக்கான ஒரு பில். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து கிளைம் வாங்கிக்கலாம், உங்களோட ஏடிட்டேருந்து கிளைம் வாங்கிக்கலாம். இதை வந்து நான் எப்படி வந்து உங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம சிசி அக்கௌண்ட்லாம் கொடுக்குறோம்ல, சிசி அக்கௌண்ட்டு ஓடி அக்கௌண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக்கை நீங்கள் வந்து மேஜராக எடுத்துப்பீங்க. ஆனால் அது கூடயே சேர்ந்து புக் டெப்ட்ஸ்னு ஒன்று எடுத்துப்பீங்க. புக் டெப்ட்ஸ்னு என்னென்னா, அந்த அமௌண்ட்டு ரியல் அமௌண்ட்டு கிடையாது, ஆனால் வரும். கிரெடிட்டுக்காக அவர் வந்து சேல் பண்ணியிருப்பார், கிரெடிட்டுக்கான சேல் பண்ணியிருப்பார். ஸோ சேல் கிரெடிட், அந்த சேல் கிரெடிட்டை வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டாக எடுத்துப்பீங்க, அதுக்கான கொலாட்ரலாக எடுத்துப்பீங்க. அந்த சேல் கிரெடிட்டு அந்த மாதிரின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ பில் ரிசீவபிள்ஸ் உங்களுக்கு வரப்போகுது, ஆனால் இன்னும் வரல, அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் கிளைம் வாங்கிக்கலாம், அதுக்கு அகெயின்ஸ்டாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த கிளைம் எப்படி இருக்கணும், அதுக்கான கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா, அந்த ப்ரொசீட்ஸ், அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸு இந்தியாவுக்குள்ளே தான் ரீபாட்ரியேட் ஆகி வரும். நான் வேறு எங்கேயும் அப்படியே அந்த ரீபாட்ரியேஷன் இந்தியாவுக்குள்ளே வராமல் வேறு எங்கேயும் அந்த பணத்தை வந்து மாற்ற மாட்டேன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கணும். அதே மாதிரி அந்த எக்ஸ்போர்ட்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து காசன் லிஸ்ட் ஆஃப் ஆர்பிஐ கிட்டே இருக்கக்கூடாது. அந்த லிஸ்ட்டு ஆர்பிஐ இருக்கக்கூடிய, ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணக்கூடிய, ஆர்பிஐ வச்சுருக்கக்கூடிய ஒரு காசன் லிஸ்ட் இருக்குது. அந்த காசன் லிஸ்ட்டில் வரக்கூடிய எக்ஸ்போர்ட்டராக இருக்கக்கூடாது, அவரோட பேர் அதில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ், இது வந்து எப்போயாவது நடக்கும். ஸோ ரீஃபண்டுன்னு என்னென்னா, ஒருவேளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண குட்ஸை வந்து நம்மளே இம்போர்ட் பண்ணுறது. எதுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க, ஒருவேளை புவர் குவாலிட்டியாக இருக்குது, இல்லைனா ட்ரேட் டிஸ்பியூட் நடக்குது, ட்ரேட் டிஸ்பியூட்டு பையர் அண்ட் செல்லருக்குள்ளே நடக்குது அப்படின்னா, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண பொருளையே அவங்க ரீஇம்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்க எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ்னு உள்ளே வந்திருக்கும் பார்த்தீங்களா ஒரு அமௌண்ட்டு, அதை வந்து நம்ம திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ப்ரொசீட்ஸ். ஸோ நம்ம
நம்ம பண்ண எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஆனால் குட்ஸு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அந்த பொருளை திரும்பி கொடுத்துருவாங்க. இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஸோ அந்த வேல்யூவை நம்ம திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர் ப்ரொசீட்ஸ். ஸோ இதுக்கான ஃபெசிலிட்டிஸும் அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் லிமிட். நான் முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒருவேளை இந்த இடிஎஃப் ஃபார்மு, சாஃப்டெக்ஸ் ஃபார்மு அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இடிஎஃப் ஃபார்ம்னால் வந்து சாஃப்ட்வேர் அல்லாத எக்ஸ்போர்ட்டுக்கு, சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்னால் சாஃப்ட்வேருக்கு உண்டான எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் ஏடிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ரியலைசபிள் வேல்யூ யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்ததுக்கான இடிஎஃப் ஃபார்மு, சாஃப்டெக்ஸ் ஃபார்மில் நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு ரியலைசபிள் வேல்யூ 90 days 15 days அப்படின்னு சொல்லிட்டு சரி ரியலைசேஷன் பண்ணுறதுக்கான பீரியட் இருக்குது, ஒரு டைம் லிமிட். அந்த டைம் லிமிட்டை தாண்டி எனக்கு ரியலைசேஷன் ஆகும்னா நம்ம வந்து இடிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட்டில் வந்து ஏடிக்கிட்ட வந்து அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும். இடிஎக்ஸ் ஃபார்மெட்டில் வந்து ஏடிக்கிட்ட அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். ஏடிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபார்மை கொண்டு போயிட்டு எக்ஸ்ஒஎஸ் ஃபார்மெட்டில் எது அன்ரியலைசராக இருக்கிறோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு ஆர்பிஐட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இடிஎக்ஸ் ஃபார்மெட்டில் வந்து ஏடிக்கிட்ட சப்மிட் பண்ணலாம். டைம் லிமிட் எக்ஸ்டென்ஷன் நம்ம வாங்கிக்கலாம் வித் ரீசனபிள் காசஸ். இந்த ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் அன்ரியலைஸ்டு எக்ஸ்போர்ட். ஸோ ஒரு எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணியிருப்பார், இடிஎஃப் ஃபார்ம்லையோ சாஃப்டெக்ஸ் ஃபார்ம்லையோ அவர் ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பார். இடிஎஃப் ஃபார்மில், சாஃப்டெக்ஸ் ஃபார்மில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பார். நான் இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், இதை வந்து ரியலைசபிள் வேல்யூ இவ்வளோ இதெல்லாம் பண்ணி கொடுங்க, எனக்கு ரியலைசபிள் வந்தோடனே ரிப்பார்ட்டேட் பண்ணி கொடுங்க, அந்த வேல்யூ வந்தோடனே எனக்கு ரிப்பார்ட்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணியிருப்பார். அப்படி சப்மிட் பண்ணி அவருக்கு வரல, எக்ஸ்டென்ஷன் கேட்டும் அவர் வரல. அப்போ அந்த எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுவார், வேணாம்ப்பா ரைட் ஆஃப் பண்ணிடுங்க, போயிட்டு போகுது அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார்னு வைங்களேன். ஸோ அதுதான் ரைட் ஆஃப் அன்ரியலைஸ்டு எக்ஸ்போர்ட் பில்ஸ். ரியலைஸ் ஆகாத எக்ஸ்போர்ட் பில்ஸை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய எஃபர்ட் எடுத்தும் எக்ஸ்போர்ட்டரால் அந்த அந்த எக்ஸ்போர்ட் பில்ஸுக்கான ரியலைசேஷனாக பண்ண முடியலன்னா ஏடிகிட்ட அப்ரோச் பண்ணலாம். அந்த ரெஸ்பெக்டிவ் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸை டீல் பண்ண ஏடிகிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி ரைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணலாம். அவங்க ஆர்பிஐ சர்டன் கண்டிஷன்ஸ் போடுவாங்க, அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரியலைசேஷன். ஸோ ஃபெடா ரூல் படி எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரியலைசேஷன் ஃபார் ஃபாரின் கரன்சி பில் அண்ட் இந்தியன் ருப்பி பில். ஸோ 2 பில் இருக்குது, ஃபாரின் கரன்சி பில், இந்தியன் ருப்பி பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரின் கரன்சி பில்னால் என்ன, எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபாரின் கரன்சி பில், இந்தியன் ருப்பி பில், 2 பில் இருக்குது. அந்த 2 பில்லுக்கான டேட் ஆஃப் ரியலைசேஷன்றது ஃபெடா ரூல்ஸ் படி என்னன்னா, ஃபாரின் கரன்சி பில்லாக இருந்துச்சுன்னா அவங்களோட நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டு எப்போ கிரெடிட் ஆகுதோ அந்த டேட்டு தான் வந்து டேட் ஆஃப் ரியலைசேஷன். ஒருவேளை இந்தியன் ருப்பி பில்லாக இருந்துச்சுன்னா அவங்களோட வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் எப்போ டெபிட் ஆகுதோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரியலைசேஷன். ஸோ ஃபாரின் கரன்சி பில்லாக இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் கிரெடிட் ஆஃப் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். இந்தியன் ருப்பி பில்லாக இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் டெபிட் ஆஃப் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஸோ எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரியலைசேஷன் இந்த 2 டேட், ஃபாரின் கரன்சி பில், இந்தியன் ருப்பி பில், இந்த 2 பில்லுக்கு 2 டேட் இதுதான். இது வந்து ஃபெடா ரூல்ஸ் படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து டேட் எப்போ வந்து கிரெடிட் ஆகுதோ அந்த டேட்டை நம்ம எடுத்துக்கிறது. அடுத்து வந்து ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸில் இருக்குது. ஓவர்சீஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டு, டிடி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டைமண்ட் டாலர் அக்கௌண்ட், இஎஃப்சி அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எந்த டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சினாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு மென்ஷன் பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. அது போக இல்லாமல் நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப்ஸை தவிர நான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வீடியோஸ் போட எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிகாஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகிறதில்ல. ஸோ இந்த 2 இஷ்யூ இருக்குது. இந்த 2 இஷ்யூ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால சால்வ் ஆகும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.